பிரீத்தி, ஃபேஷன் பத்தி உனக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்னன்னு பார்த்தனா நீ ஆப்வியஸா ட்ரெண்டியா ஃபேஷனபிளா இருக்கியா? சோ எனக்கு கலாய்க்கிற மாதிரியே இருக்கு. சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபேஷனுக்கு வந்து பேர் போன சிட்டிலாம் தெரியுமா உனக்கு? நிறைய ஃபேஷன் ஷோஸ் இருக்கிறதால வந்து பாரிஸ் சொல்லலாம். ஓகே. நம்ம இந்தியாலயே கூட நிறைய பேர் ட்ரெண்டியா ஆயிட்டாங்களேமா. ஆமா, கரெக்ட் தான். பட் வேர்ல்டு வைட்ல பார்த்தனா ஃபேஷனுக்குன்னு கேபிட்டல் சிட்டி அப்படின்னா நியூயார்க், லண்டன், அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி பாரிஸ், அதுக்கப்புறம் மிலான். ஓகே. இந்த இடம் தான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, என் ஃபேஷனுக்கு பேர் போன சிட்டி. நீ சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசனும் பார்த்தனா அவங்க வந்து 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தனா ஃபேஷன் ஷோஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இந்த சிட்டில எல்லாம் பார்த்தனா. ஓகே. ஸோ அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கும் போல, அவங்க வாழ்க்கையை எப்போ பார்த்தாலும் வந்து ஃபேஷன் ஷோக்கள், ஒரு பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க போல. ஓகே, உண்மையிலேயே வந்து எங்க எல்லாரையும் காலைல பெருமூச்சு விடுற மாதிரி ஒரு நல்ல ஃபேக்ட் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்திருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் தேதி 8வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆடி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெளிவட்டாரத்தில் சந்தோஷமான அமைப்பு. பயணங்கள், திடீர் பயணங்கள் ஏற்படும். அது மனதிற்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். மகான்களின் தரிசனம் ஏற்படுவது சிலருக்கு பெரிய பிராப்தமாக காணப்படும். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் மட்டும் வைத்து கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலமாகவே காணப்படுகிறது. மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு புதிய விஷயத்திற்கு உண்டான அடிக்கோல் இடக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத ஒரு சுணக்கங்கள் காணப்படுகிறது. வெளிவட்டாரம், தொழில், மற்ற விஷயங்கள்லாம் சந்தோஷமும் அனுகூலம் காணப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் மேன்மையும், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய திட்டங்கள் பெரிய அளவுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதுடன் வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்களும், கடல் கடந்து நல்ல செய்தியும் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சிலருக்கு பெரிய நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை, கோபதாபங்கள் வேண்டாம். வெளிவட்டாரம், அண்டை அயலாறு, காலையிலிருந்தே ஒரு விதமான டென்ஷனுடன் காணப்படுவீங்கள். பூஜை அறையில் உட்கார்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியை ஆரம்பித்து விட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் நாமத்தை 11 முறை சொல்லிவிட்டு இன்றைய பணிகளை ஆரம்பிப்பது நன்மை தரும். ஒரு விதமான சிடுசிடுப்புடன் காணப்படக்கூடிய நாளை நீங்கள் சிரித்து கொண்டே செலுத்தீர்கள் என்றால் ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. குறிப்பாக அறிமுகம் இல்லாதவர்களிடம் கோபதாபங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் சிறிது கவனம். வயிற்று உபத்திரம், அஜீர்ண கோளாறு, கண்டிப்பாக கணவன் மனைவி சண்டை திடீரென்று பெரிதாகலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, வெளியாள் தலையீடு எல்லாம் கூடாது. உறவினர் விஷயத்திலும் உங்களுடைய நிலைப்பாடு அப்படியே வைத்துக்கொள்ள வேண்டும். யாருக்கும் ஆலோசனையோ ஜவாப்போ கூறவே கூடாது. மேலும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடு காணப்படவில்லை என்றாலும் தனிப்பட்ட அந்தரத்தில் சிக்கல்கள் காணப்படுவதை நினைவில் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அதிகமாக செலவீனங்கள் காணப்படக்கூடிய நாள். மனசங்கடங்கள் திடீரென்று ஏற்பட்டுவிடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வழுக்கலான இடங்கள், பொறுமை, யாரிடத்திலும் கோபதாபங்கள் வேண்டாம். நிதானத்துடன் பேசுங்கள். ஒருவித சலிப்புத்தன்மையுடன் இருப்பீர்கள்.
குறிப்பாக தாய் வழி உறவுகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் தந்தை வழி உறவுகளுடன் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். மேலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு செலவினங்களை மட்டும் பார்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். லாபமான நாள், வெளிவட்டாரம், உத்தியோகம், கடல் கடந்து பயணங்கள், புது ஒப்பந்தங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், சுபகாரியத்துக்கு உண்டான தடைகள் நிவர்த்தி, கண்டிப்பாக மருந்து மாத்திரைகளால் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, நல்ல டாக்டர்கள் ஆலோசனை, நல்ல தேக ஆரோக்கிய புத்துணர்வு பெறுவது, நிதானத்துடன் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி எல்லாம் ஏற்படும். அதே சமயம் யாரிடத்தின் மனம் நோகடிக்கின்ற எந்தவித செயலும் ஈடுபடாமல் இருப்பது துலா ராசிக்காரர்களுக்கு மேன்மேலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, சிலருக்கு புது உத்தியோக ஒப்பந்தங்கள், உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகள் நிவர்த்தி, படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி, தனிப்பட்ட முறையில் நல்ல கல்லூரியில் இடம் கிடைப்பது, கடல் கடந்து நல்ல செய்திகள் கிடைப்பது, வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள், அரசமைப்பில் சிலருக்கு யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதம் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஜவாப் ஜாமீன் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்துடன் இருங்கள். அவசரத்தனம் வேண்டாம். நெருப்பு, உயரமான இடங்களில் வேலை செய்பவர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அவசரத்தனத்தினால் தேவையில்லாத விபத்துகளோ அடிபடுவதோ ஏற்பட்டுவிடும். எனவே அவசரத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று எல்லாமே சந்தோஷமும் அனுகூலமே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். மற்றபடி எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல விஷயங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். மனதை குழப்பக்கூடிய விஷயத்தில் மட்டும் நகர்ந்து கொள்ளுங்கள். 2 விதமான முடிவுகள் காணப்படுவதனால் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா என்று நினைக்காமல் துணை அல்லது துணைவியார், நல்ல நண்பர்கள், பெற்றோருடன் கலந்து ஆலோசித்து எடுப்பதே நன்மை தரும். குறிப்பாக பெரிய அளவு முதலீடுகளோ புதிய திட்டங்களுக்கோ சிறிது பொறுமை காப்பதும், நல்லவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதும், கையெழுத்திடுவதாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ கஷ்டங்கள் காணப்படவில்லை என்றாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், ஆக்ரோஷங்கள், துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கிய குறைபாடு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகாவது முழு பரிசோதனை செய்து கொள்வது நன்மை தரும். அலட்சியப்படுத்துவது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் சந்தோஷமும், வண்டி வாகனத்தில் புது அமைப்பு, அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, புது முயற்சிகள் வெற்றிகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூர செய்திகள் நன்மைகள், கடல் கடந்து நல்ல விஷயங்கள், வேற்றுமொழி மனிதர் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், பயணங்கள் தடைப்பட்ட இருந்த பயணங்கள் நிவர்த்திகள், புது அமைப்பு, புதிய முதலீடுகள், உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த தலைப்பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு வீடேறி பதவி உயர்வுகள்லாம் வருவதுடன் உத்தியோக மாற்றமும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே ஜீவிதா, ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பேசியாச்சு. அதுவும் நான் சொன்ன கெமிலியான் ஃபேக்ட் வந்து இன்னும் அந்த வெளியே வரல. அந்த அளவுக்கு ஈவன் எனக்குமே அது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஃபேக்ட் ஆச்சு. அண்ட் வந்து பாரிஸ், லண்டன் நிறைய வந்து சூப்பரான ஃபேக்ட்ஸ் பேசியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகளுக்கான டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிளம்பிட்டு நாளைக்கும் இதே டாபிக்கை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அதே தான் சொல்றேன். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கு நானும் பிரீத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாளைக்கும் இதே மாதிரி வேற வித்தியாசமான ஃபேக்ட்ஸோட நாங்க 2 பேரும் வந்து சந்திக்கிறோம். Until then, bye from Jeevitha along with Preeti Suresh from the Enter team of Puthum Pudu Kalai. Bye bye.
Thank you.